டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். விளையாட்டுக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். விளையாட்டுக்களம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து ஒரு யங் செஸ் பிளேயரை நம்ம சந்திக்க போகிறோம். இப்போ சமீபத்தில் ஜூலை ஆகஸ்ட்டில் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்சர் செஸ் டோர்னமெண்ட் நடந்தது. அதில் இந்தியாவிலேருந்து நிறைய செஸ் பிளேயர்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து சாம்பியன் ஆயிருக்காரு. நம்ம தமிழகத்தை சேர்ந்த பிரனீஷ் அவர்களை தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். வாங்க சந்திக்கலாம். வணக்கம். உங்களை இந்த விளையாட்டுக்களம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. முதல்ல வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த சேலஞ்சர் டோர்னமெண்ட்டில் வந்து நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா டோர்னமெண்ட்க்கு முன்னாடியே டோர்னமெண்ட் தங்கி இந்த ஹோட்டல்லே சரியான டோர்னமெண்ட் முன்னாடியே ஃபயர் ஆச்சு. எல்லாம் அது வந்து லைக் அபசகுணமாக எடுத்தாங்க. நான் தான் ஒரு பாசிட்டிவாக எடுத்தேன். ஸ்டார்டிங்காக ஃபயராக இருக்குது, டோர்னமெண்ட் இன்னும் சூப்பராக போகும்னு. ஓகே. ஸோ அது ஒரு மோட்டிவேஷனாக கொடுத்துச்சு எனக்கு. லைக் இன்னும் கேம்லாம் சூப்பராக போகணுன்னு. ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து எல்லாருமே இந்தியன்ஸ் தான். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஏன்னா எல்லாம் ஜெயிச்சாங்கன்னா அடுத்த வருஷம் மாஸ்டர் செலக்ட் ஆவாங்க. ஸோ எல்லாம் ரொம்ப ரொம்ப அவங்களோட எஃபர்ட் ஃபுல்லாக அவங்க எல்லாம் போட்டாங்க. சரி. ஃபஸ்ட் டோர்னமெண்ட்லேருந்து லைக் எல்லாமே ஹார்ட் ரவுண்ட் தான். ஸ்டார்டிங்லேருந்தே நான் வந்து ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் 3 வீக் பிளேயர்ஸ் கம்பேரிட்டிவ்லி 3 வீக் பிளேயர்ஸ் பட் ஸ்ட்ராங் பிளேயர். நீங்கள் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் சொல்லியிருக்கீங்க. அதாவது டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபயர் இன்சிடென்ட் ஆச்சு ஹோட்டலில் தங்கியிருந்த ஹோட்டலில். எப்படி என்ன ஆச்சு? ஏன்னா யூஸ்வலாக வந்து செஸ் பிளேயர்ஸ் வந்து அவங்களோட மைண்டை வந்து காமாக வச்சுப்பாங்க. எந்தவித டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது, வெளியில் நடக்கிற விஷயங்களை வந்து மைண்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. இப்போ நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷனோட இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான இன்சிடென்ட் நடக்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? இது ஆக்சுவலாக பேண்ட்ரியில் ஏதோ லைக் டவல் பட்டு லைக் சரியான ஸ்மோக் வந்து நைட்டு ஒரு 12:30 மணிக்கு கால் பண்ணி என்னை எழுப்பி விட்டாங்க. லைக் பிரெக்அம்மா தான் பிறகு அந்த அம்மா. ஸோ அப்போதைக்கு எந்திரிச்சு எனக்கு என்ன பண்ணுறதே தெரில. சும்மா கதவை திறந்து எப்படி சிச்சுவேஷன் இருக்குன்னு பார்த்தா சரியான போக லைக் அப்படியே கீழே லைக் செப்பல் கூட போனாமல் அப்படியே ஓடி போய் ஸ்டார்ஸில் அப்படியே கீழே இறங்கினோம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன். எப்படி இருந்தது? அதாவது டோர்னமெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டலில் வந்து ஃபயர் இன்சிடென்ட்லாம் ஆகுதுன்னா ஒரு பரபரப்பாக இருந்திருக்குமே உங்களுக்கு? ஆமாம், இருக்க எல்லா செஸ் பிளேயருமே கீழே தான் இருந்தாங்க. நாங்கள் வாட்டி ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம். பட் டோர்னமெண்ட் முன்னாடியே ஒரு மாதிரி எல்லாம் பதட்டமாயிட்டாங்க. ஆனால் நீங்கள் ஹியூமரான ஒரு வேர்டை சொன்னீங்க. அதாவது டோர்னமெண்ட் வந்து ஃபயராக ஆரம்பிக்க போகுது, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது அப்படின்ற மாதிரி ஹியூமரஸாக சொன்னீங்க. ஓகே, கம்மிங் பேக் டு த டோர்னமெண்ட். இந்த டோர்னமெண்ட் வந்து சென்னையில் நடந்தது, ஹோட்டலில் நடந்ததுன்னு சொன்னீங்க. ஓகே, மொத்தம் எத்தனை பிளேயர்ஸ் வந்தாங்க? எந்தெந்த ஸ்டேட்லேருந்துலாம் வந்தாங்க? தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பிளேயர் வந்தாங்க? எவ்வளோ நாள் நடந்தது? மொத்தம் ஒரு 10 பிளேயர் வந்தாங்க. அதில் நானும் ஒரு ஆள். ஸோ ஒரு லைக் 5 அதர் ஸ்டேட்ஸ், மகாராஷ்டிரா அது மாதிரி, மகாராஷ்டிரா லைக் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. சரி. ஸோ டெல்லி அது மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 5 பேர் வந்தாங்க. ஓகே, மொத்தம் எத்தனை ரவுண்ட்ஸ்? நீங்கள் எத்தனை மேட்ச் விளாண்டீங்க? யார் யாரோடலாம் விளாண்டிங்க? மொத்தம் நான் ஒரு 9 ரவுண்ட்ஸ் ஆடினேன். லைக் நான் வைசாலி அக்கா தோக்கடிச்சேன். இனியன் அது மாதிரிலாம் நிறைய பிளேயர்ஸை தோக்கடிச்சு லைக் ஸ்டார்டிங்கே நான் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் ஆடினேன். ஸோ எல்லாருக்குமே ஸ்டார்டிங் கொஞ்சம் ஈக்குவல் இல்லை வீக் பிளேயர்ஸ் வந்துச்சு. நான் ஸ்டார்டிங்கே ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் ஆனதுனால நான் ஸ்டார்டிங்கே ஜெயிச்சு வச்சுட்டேன். ஸோ லாஸ்ட் ரவுண்ட் நான் தோற்றுமே டைட்டில் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த டோர்னமெண்ட்டில் குகேஷ் பிரக்யான் அதெல்லாம் விளாண்டாங்களா? இல்லை இந்த டோர்னமெண்ட்டாக இல்லை. ஆனால் நீங்கள் வைஷாலியை வந்து தோக்கடிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். ஏன்னா அவங்க ஒரு பெரிய பிளேயர், அர்ஜுனா அவார்டி. அவங்களோட நீங்கள் விளையாடிருக்கீங்க, தோக்கடிச்சிருக்கீங்கன்னு சொல்லும்போது எப்படி இருந்தது? எனக்கு எப்பவுமே லைக் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பட் போன வருஷம் நான் சென்னை சேலஞ்சர்ஸ்லேயும் அவங்க தோக்கடிச்சேன். ஸோ 2 தடவையும் தோக்கடிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் அவங்க உங்களோட ஒரு சீனியர், ரொம்ப வருஷமாக விளையாடிட்டு இருக்காங்க. நீங்கள் தோக்கடிச்சாலும் அவங்ககிட்ட நல்லா பேசியிருப்பாங்க. நீங்கள் அவங்களோட கேம் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? அவங்க உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க? இன் ஜென்ரல் அவங்க வந்து எப்பயுமே காமாக இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறது அந்த காமாக இருக்கிறது தான். ஓகே, சரி. இந்த டோர்னமெண்ட் நீங்கள் ஜெயிச்சிங்க, ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு எந்த விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டோர்னமெண்ட் வின் பண்ணது? இந்த டோர்னமெண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் இந்த டோர்னமெண்ட் ஜெயிச்சனால இது மாதிரி ரவுண்ட் ராபின் டோர்னமெண்ட்ஸ்க்கு நிறைய இன்வைட்ஸ் எனக்கு கிடைக்கும். ஸோ அது எல்லாமே ஸ்பான்சர் பண்ணி நான் போய் விளையாடுறதுக்கு நிறைய இது மாதிரி நான் நிறையா விளையாண்டேன்னா நான் இன்னும் 2700-2600 போகிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த டோர்னமெண்ட்டுக்காக எவ்வளோ நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? இந்த டோர்னமெண்ட்டுக்கு நான் லைக் பெருசாக ப்ராக்டிஸ் பண்ணல. பட் ஏன்னா அதுக்கு முன்னாடி 2 டோர்னமெண்ட் நான் கண்டினியூஸாக விளையாண்டு தான் வந்தேன். சரி. ஏன்னா நான் சுவிட்சர்லாண்டில் ஒரு டோர்னமெண்ட்டு, அதுக்கடுத்து ரொமேனியாவில் ஒரு டோர்னமெண்ட் ஆட்டு தான் அந்த டோர்னமெண்ட் வந்தேன். ஸோ இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் முடிச்சுட்டு தான் வந்தேன். இது வந்து ஒரு நேஷனல் டோர்னமெண்ட், இந்தியாவிலேருந்து தான் மட்டும் தான் கலந்துக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க சுவிட்சர்லாண்டில் ஒரு டோர்னமெண்ட் கலந்துக்கிட்டீங்க, ரொமேனியாவில் ஒரு டோர்னமெண்ட்டில் வந்து கலந்துக்கிட்டு வந்தீங்க. அதெல்லாம் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டு. இப்போ அந்த டோர்னமெண்ட்டில் விளையாடுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டில் விளையாடுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நினைக்கிறீங்க? லைக் அது மாதிரி டோர்னமெண்ட்லாம் ஸ்டார்டிங்லேருந்தே லைக் ஸ்டார்டிங் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2லாம் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி வீக்கர் பிளேயர்ஸ் வருவாங்க, போக ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் வரும். பட் இந்த டோர்னமெண்ட்டு இந்தியன்ஸ் தான். ஸோ சரியான ஸ்ட்ராங் இருந்துச்சு. எப்படி லைக் நீங்கள் தோத்தாலும் ஸ்ட்ராங் தான், ஜெயிச்சாலும் ஸ்ட்ராங் தான், எப்படி பார்த்தாலும் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் தான் வருவாங்க.
அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ வேர்ல்டு வைடு நீங்கள் வந்து நிறைய டோர்னமெண்ட் விளையாடிட்டு இருக்கீங்க, இன்டர்நேஷனல் போயிருக்கீங்க, இப்போ நேஷனல். எந்த கண்ட்ரி பிளேயர்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்காங்க, அவங்கள பீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது? லைக் கண்டிப்பாக இந்தியன் பிளேயர்ஸ் தான். இந்தியன் பிளேயர்ஸ் தான். அதுக்கடுத்து மேபி ரஷ்யா வருவாங்க, பட் மெயினாக இந்தியன் பிளேயர்ஸ் லைக் எப்படி பார்த்தாலும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஓகே, ரெண்டு விதமான டோர்னமெண்ட் இருக்குது, இப்போ இன்டர்நேஷ்னல், நேஷனல். இதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் எப்படி ஒரே மாதிரி தான் நீங்கள் ப்ரிப்பேர் ஆவீங்களா? இல்லை இப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் நீங்கள் சுவிட்சர்லாண்டில் போயிட்டு வந்திருக்கீங்க, ரொமேனியா போயிட்டு வந்திருக்கீங்க, அந்த டோர்னமெண்ட்டில் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து வராங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி அவங்க யார், அவங்க பின்னணி என்ன, அவங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன டோர்னமெண்ட்லாம் விளையாடிருக்காங்க, அவங்களோட ஸ்டைல் என்ன அப்படின்றதெல்லாம் பேக்ரவுண்டில் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் விளையாடுவீங்களா? அது யூஸ்வலாக வந்து இந்த ரவுண்ட் ராபின் இந்தியாவில் நடந்து இப்போ சென்னை நடந்ததுன்னா லைக் 10 பேரும் டோர்னமெண்ட் முன்னாடி தெரிஞ்சிடும் இந்த 10 பேர் தான் ஆட போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வரலாம். ப்ளஸ் நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் இவங்க என்ன ஸ்டைலு, அது ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கும். பட் ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் பெருசாக தெரியாது. ஸோ கூகுளில் சர்ச் பண்ணி ஓரளவுக்கு ஐடியா இருக்கும், பட் பெருசாக அதை வச்சு ஒன்று பண்ணுவோம். இப்போ இந்தியன் பிளேயர்ஸோட நீங்கள் விளையாடுறீங்க, எக்ஸாம்பிள் வைஷாலியோட விளையாடுறீங்க, இல்லை குகேஷோட விளையாடுறீங்க, பிரக்யானந்தாவோட விளையாடும் போது அவங்கள பற்றி எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் அவங்க கேமை பற்றி ஸ்டடி பண்ணுவீங்களா? அவங்க எங்கே வீக்காக இருக்காங்க, ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நம்மளோட வீக்னஸ் என்ன, நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னன்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆவீங்களா? ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரென்த் நான் எங்கே வீக்காக இருக்கணும் அங்கே பிடிச்சாங்கன்னா லைக் ரொம்ப கஷ்டம்னா, ஸோ எங்கே நான் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டோ அங்கே கொண்டு போக நான் ட்ரை பண்ணுவேன். சரி, உங்களோட ஃபேவரட் எது? இப்போ வந்து பிளாக்கா இல்லை வந்து ஒயிட்டா? கண்டிப்பாக ஒயிட்டு தான் எனக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு மூவ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், ஸோ அதை வச்சு ஜெயிக்கிறதுக்கு நான் சான்ஸ் இருக்குது. சரி, ஓகே. இந்த செஸ் விளையாட்டை வந்து எப்படி விளையாடலாம், அது கொஞ்சம் எளிமையாக சொல்லுங்களேன். இதோட சிஸ்டம் என்ன, ரூல்ஸ் என்ன, பாயிண்ட்ஸ் என்ன? லைக் சிம்பிளாக சொல்லணுன்னா கிங்குக்கு வந்து 0 பாயிண்ட்ஸ்னுவாங்க, குயினுக்கு 9 பாயிண்ட்ஸ், நைட் பிஷப்புக்கு வந்து ஈச் 3 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க, பானுக்கு 1 பாயிண்ட். ஸோ யூஸ்வலாக வந்து குயின் தான் மோஸ்ட்லி நிறையா ரொம்ப இம்பார்ட்டண்டான பீஸ். ஸோ அதை வந்து ஸ்டார்டிங் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஸோ ஏன்னா எடுத்துகிட்டு வந்து அதை அட்டாக் பண்ணியே நிறைய பீஸ் டெவலப் ஆயிரும். மெயினாக லைக் சிம்பிளாக சொல்லணும்னா லைக் பீஸ் நைட் எல் ஸ்கொயரில் மூவ் ஆகும், பிஷப் வந்து கிராஸாக மூவ் ஆகும், ரூக் வந்து ஹரிசாண்டல் இதில் மூவ் ஆகும், வெர்டிகலாக மூவ் ஆகும். ஸோ அது சிம்பிள் தான், அது கற்றுக்கிறது ஈஸி தான். பட் மெயினாக லைக் கிங்கை சேஃப்டியாக வச்சுக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆப்போனண்ட்டுக்கு லைக் குயின் மட்டும் இருந்தால் கூட போதும், மேட் வச்சுருவான். ஸோ மெயினாக கிங் சேஃப்டி மெயினாக பார்த்துக்கிறது பெட்டர். ஓகே, எவ்வளோ நேரம் ஒரு கேம் வந்து போகும், என்ன பாயிண்ட்ஸ், யார் வின்னர்ன்றதை எப்படி டிசைட் பண்ணுவாங்க? கடைசியாக செக்மேட்டை பண்ணுறதை வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா நடுவில் லைக் செக்மேட் பண்ணலாம், ஆப்பன் டிசைன் பண்ணலாம், ஸ்டேல்மேட்டுக்கு ட்ராக்கு கூட ஸ்டேல்மேட்டுன்னு இருக்குது, பல விதமாக ட்ரா பண்ணலாம், 3-4 ரெப்ரேஷன் ட்ரா பண்ணலாம். இது ஜெயிக்கிறது வந்து லைக் கஷ்டம். பட் ஒரு கேம் வந்து ரொம்ப நேரம் போகும் ஆக்சுவலாக. இப்போ கூட லைக் 2 நாள் முன்னாடி கூட 8.5 மணி நேரம் ஆடினாங்க. 8.5 மணி நேரம் ஒரு கேமா? ஆமாம், ஒரே கேம். ஓகே, 190 மூவ்ஸ் ஆச்சு. ஏன்னா 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நைட்டு 11 தான் முடிஞ்சு. ஸோ நைட்டு கூட சாப்பாடு வெளியே எது கிடைக்கல, அப்படியே பட்டு தூங்கிட்டாங்க. ஸோ இது மாதிரிலாம் நடக்கும். ஓகே, ஸோ அப்போ வின்னர் யாருன்றதை எப்படி டிசைட் பண்ணுவோம்? 8 ஹவர்ஸ் மேலே ஒரு கேம் போகுதுன்னா வின்னர் டிசைட் ஆகுமா, இல்லை ட்ராவில் முடிச்சிருவாங்களா? என்ன வேணால் நடக்கலாம், மோஸ்ட்லி ட்ரா தான். ஏன்னா லைக் வின்னிங்காக இருந்தாங்கன்னா ஸ்டார்டிங்கே ஜெயிச்சிருவாங்க, 8.5 மணி நேரம் ட்ரை பண்ண மாட்டாங்க. சரி, எதனால் ட்ரா ஆகுது? 2 பேரும் லைக் மோஸ்ட்லி 2 பேரும் மிஸ்டேக் பண்ணலன்னா ட்ரா ஆகும், இல்லை ஒரு ஆள் மிஸ்டேக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு வின்னிங் கிடச்சி நீங்கள் திருப்பி மிஸ் பண்ணிங்கன்னா ட்ரா ஆகும். சரி, ஸோ அது மாதிரி இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் செஸ் விளையாடுறதுல வந்து பார்த்திங்கன்னா செக்மேட் வச்சா வந்து லாக் பண்ணுற மாதிரி, அதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறது கஷ்டம். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் விளையாடும் போது உங்களுக்கு நிறைய பேர் அந்த மாதிரி செக்மேட் வச்சு நீங்கள் உங்களை லாக் பண்ணியிருக்காங்களா, இல்லை நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணுவீங்களா? ஆரம்பத்திலே பண்ணுவீங்களா, கொஞ்சம் நேரம் கழித்து பண்ணுவீங்களா? அது ஆப்போனண்ட் ஆடுறத பொறுத்து தான் இருக்குது. நானும் தப்பானேன்னா அவங்க கூட சீக்கிரமாக செக்மெண்ட் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி டாப் லெவலில் இது மாதிரி சீக்கிரம் நடக்காது. அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரமாச்சு கேம் போகும், அதுக்கப்புறம் தான் ரிசல்ட் தெரியும். செஸ்ஸில் ரொம்ப முக்கியமான விஷயமே நகர்வு, நம்மளோட மூவ்ஸ். ஆமாம், நம்மளோட மூவ்ஸை வந்து ஆப்போசிட் பிளேயர் வந்து அப்சர்வ் பண்ணுவார், பார்த்துட்டு இருப்பார். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அப்சர்வ் பண்ணி நம்மளோட நகர்வை வந்து வைக்கணும். அதுக்கு வந்து பின்னாடி நிறைய ஸ்ட்ராட்டஜி, பிளானிங், உங்கள் டாக்டிக்ஸ்லாம் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து வின் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி, பிளானிங், டாக்டிக்ஸ்லாம் எப்படி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க, எப்படி நீங்கள் உருவாக்குவீங்க? மெயினாக நான் ரொம்ப கால்குலேட் பண்ணுறேன்னா ஒரு நிறைய மூக்கு முன்னாடியே பார்த்துருவேன். ஸோ அதை வச்சு எப்படி போகும் எல்லாத்துலையும் ஒரு ஐடியா இருக்கும். இப்போ விளையாடிட்டே இருக்கும்போது இந்த பிளேயர் வந்து 5வது மூலை இது வருவாருன்றதை முதல் இடத்துல நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இல்லைனா 5வது மூவ் அது வரலன்னா நான் லைக் மைனஸ் மாதிரி ஆகும், தப்பு வச்ச மாதிரி ஆயிரும். ஓகே, ஸோ அது இல்லைன்னு இப்போ பார்த்தா தான் அது கரெக்டாக முடிவாகும். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா நீங்கள் வந்து அந்த ஆப்போசிட் பிளேயரை எப்படி விளையாடணுன்றதை ட்ரைவ் பண்ணுவீங்களா? இவர் வந்து அடுத்தது இந்த மூவ் பண்ணணுன்றதுக்கு ஏற்றமே நீங்கள் விளையாடுவீங்க. அவர் இப்படி வச்சுட்டாருன்னா நம்ம லைக் மோஸ்ட்லி நம்ம சர்ப்ரைஸ் ஆகக்கூடாது, புதுசாக ஒன்று வச்சு இது பார்க்காம விட்டோமே அது மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ என்ன வச்சாலும் முன்னாடி பார்த்துறது பெட்டர். சரி பிரணீஷ், ரொம்ப நேரம் நம்ம செஸ்ஸை பற்றி டெக்னிக்கலாக பேசிகிட்டு இருக்கோம், பர்சனலாக கொஞ்சம் பேசுவோம். நீங்கள் எந்த ஊர், என்ன படிக்கிறீங்க, உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். நான் காரைக்குடியில் உள்ள அழகாபுரியில் இருக்கேன். நான் பேரண்ட்ஸ் வந்து அப்பா முனிரத்னம், அம்மா மஞ்சுளா. அப்பா வந்து ஐபாடெக்ஸில் வேலை பார்க்குறாங்க.
அம்மா வந்து பால்வாடி டீச்சராக இருக்காங்க. இந்த செஸ் மேலே உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தது? ஏன்னா இப்போ வந்து பொதுவாக கேர்ள்ஸு ஓகே செஸ் சூஸ் பண்ணுறாங்க இன்டோர் கேம், பாய்ஸ் வந்து முதல்ல சின்ன வயசில் வந்து கிரவுண்டுக்கு போய் தான் விளையாடுவாங்க, அவுட்டோர் கேம் தான் சூஸ் பண்ணுவாங்க, ஃபுட்பால் கிரிக்கெட் அந்த மாதிரி. இந்த செஸ்ஸில் எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது? மெயினாக சின்ன பிள்ளையில் நான் வந்து ஒரு ரெண்டிங் ஹவுஸில் இருந்தேன். ஸோ மாடியில் இருந்தேன், கீழே ஒரு பாட்டி இருந்தாங்க. ஸோ நானும் என்னன்னும் லைக் நிறையா சத்தம் போட்டு விளையாண்டுட்டு இருப்போம், அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் தூக்க டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் அம்மா அப்பா வந்து கேரமையும் செஸ்ஸையும் சூஸ் பண்ணாங்க. ஸோ செஸ்ஸில் இன்னும் கொஞ்சம் நல்லா போக நல்லா ஆடுறேன்னு ஃபஸ்ட்டு அம்மா அப்பா அடித்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் சரி நல்லா ஆடுறான் போல இருக்குன்னு கோச்சிங் விட்டு அப்படி கொஞ்சம் ஹாபியாக தான் இருந்துச்சு. பட் நேஷ்னல்ஸ்லாம் அடிக்க ப்ரொஃபஷனலைஸ். ஆக்சுவலாக இப்போ வந்து செஸ் விளையாட்டில் இப்போது சமீபத்தில் நிறைய பேர் வந்து இந்த கேமுக்குள்ளே வராங்க, நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிறாங்க. இப்போது ஒரு லாஸ்ட் 7-8 இயர்ஸாக நம்ம பார்க்குறோம், எப்போ குகேஷ், பிரக்யானந்தா, வைஷாலி வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வராங்க. ஆனால் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா நிறைய பேர் சிட்டியில் இருக்கிறவங்க சக்ஸஸ் ஆகிறாங்க, ரிமோட் பிளேஸில் வில்லேஜில் இருக்கவங்க அந்த அளவுக்கு வரதில்லை. ஆனால் நீங்கள் வந்து இந்தமாதிரி ஒரு ரிமோட் பிளேஸ்லேருந்து ஒரு காரைக்குடியில் கூட கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு வில்லேஜ்லேருந்து நீங்கள் வரீங்க. இந்த வில்லேஜ்லேருந்து வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து கிராண்ட் மாஸ்டராக இருக்கீங்க அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஸோ அந்த எக்ஸ்போஷர் எப்படி உங்களுக்கு கிடைச்சிது? மெயினாக சின்ன பிள்ளையில் எனக்கு ஒரு கோச் அதுலன் சார்னு இருந்தாங்க. ஸோ அதை வச்சு ஒரு 1-7 வரைக்கும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் மெயினாக ரமேஷ் சார் தான். ஸோ ரமேஷ் சார் வந்து சென்னையில் இருப்பாங்க, எனக்கு மெயினாக கோச்சிங் அவர் பார்த்துக்கிட்டாரு. ஸோ அது பிரச்சனை இல்லை. இப்போ கோச்சிங்னா ஒரு விளையாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேராக போய் அந்த அகாடமியில் போய் தான் கற்றுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி அகாடமியில் கற்றுப்பீங்களா இல்லை ஆன்லைனில் கற்றுப்பீங்களா? ஸ்டார்டிங் அகாடமியில் தான் ஆரம்பிச்சிச்சு. இப்போ கொஞ்சம் சார் கொஞ்சம் பிஸியாக இருக்கனால ஆன்லைன் கிளாஸும் பண்ணுறேன். ஆன்லைன். இப்போ நீங்கள் வந்து சென்னையில் வந்து இருந்து கற்றுக்குறீங்களா இல்லை காரைக்குடியில் தான் இருக்கீங்களா? லைக் கிளாஸ் இருக்கப்போ மட்டும் நான் சென்னை வந்துட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போவேன். கிளாஸ் அப்போதுக்கு மட்டும் ட்ராவல் பண்ணிப்பேன். படித்ததெல்லாம் பற்றி சொல்லுங்கள். நான் 12th வரைக்கும் காரைக்குடியில் தான் படித்தேன், ஸ்கூலில் தான் படித்தேன். இப்போ வந்து நான் எஸ்ஆர்எம்மில் செகண்ட் இயர் பிஎஸ்சி படிச்சிருக்கேன். காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே. இப்போ ஃப்யூச்சர் பிளான் என்ன? ஃபுல் அண்ட் ஃபுல் செஸ்லேயே தான் இருக்கணுன்ற மாதிரி பிளானா இல்லை ஜாபில் போகணும் அப்படி செட்டில் ஆகணும் அந்த மாதிரி ஐடியா இருக்குது? ஜஸ்ட்டு டிகிரி முடிச்சுட்டு மெயினாக செஸ் தான் இப்போதைக்கு ஃபோக்கஸ். செஸ். ஸோ 27-28 போகிறது தான் இப்போ ஃபோக்கஸாக இருக்குது. அது போகிறதுக்கப்புறம் பார்ப்போம்னு ஒரு டிசிஷன் தான். இப்போ நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க, ஆன்லைன்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க, யூடியூப்பை பார்த்து ப்ராக்டிஸ். அது நல்லதா இல்லை போர்டில் விளையாடுறது நல்லதா? லைக் நீங்கள் போர்டில் விளையாடுறதுனா உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்போனண்ட் அந்த பெட்டர், அதுவும் ஃபன்னாக தான் இருக்கும். பட் யூடியூப் பார்க்கலன்னா நீங்கள் எஃபோர்ட் பெருசாக போட தேவையில்லை, ஜாலியாகவும் பார்க்கலாம். ஏன்னா சொல்லிக் கொடுக்கறவும் ஜாலியாக இருக்கும். மெயினாக நீங்கள் ஆன்லைன்லேயும் விளையாடலாம், நீங்கள் ஆன்லைனில் விளையாடலாம், ஆன்லைனில் பதில் சால்வ் பண்ணலாம். நேரில்னா உங்களுக்கு ஒரு ஆள் தேவை, லைக் அவங்க ஆப்போசிட்டாக ஆடுறதுக்கு ஆள் தேவை, லைக் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் தேவை. அந்த டிஃப்ரெண்ட். இப்போது ஒரு கேம் ஒரு ஸ்போர்ட்ஸில் நம்ம இருக்கோம் அப்படின்னும் போது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும், காலையில் சாயங்காலம். நீங்கள் வந்து செஸ் விளையாட்டை வந்து எப்படி வெறும் டோர்னமெண்ட் அப்போ மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா இல்லை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்களா? மெயினாக டெய்லி தான், லைக் ஸ்கூல் படிக்கிற மாதிரி தான் எதுவும் மோஸ்ட்லி. ஸோ காலையில் ஒரு 9 மணிக்கு எந்திரிக்கிறேன்னா லைக் 10 மணிக்கு ஆரம்பிக்கிறேன்னா 2 போவோம், அப்புறம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு திருப்பி till 9 வரைக்கும் செஸ் பார்த்துட்டு வருவோம். சரி, ஓகே. அப்போ நீங்கள் படிக்கிறீங்க, இப்போது காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னும் போது ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? மெயினாக நான் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு மாதம் இல்லை 15 நாளுக்கு முன்னாடி போய்ட்டு படிச்சுட்டு அப்போ ஃபுல்லாக படிச்சிடுவேன். நான் படிச்சுட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு நான் திருப்பி வந்து செஸ்ஸை கண்டினியூ பண்ணிடுவேன். எக்ஸாமுக்கு முன்னாடி மட்டும் போய். இப்போ செஸ் விளையாட்டில் முக்கியமான ஒரு விஷயமே வந்து நம்மளோட கான்சென்ட்ரேஷன், நம்மளோட மெமரி பவர், பிரெயின் வந்து ஷார்ப்பாக இருக்கணும். நம்ம வந்து ஒரு மூவ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி பல ரீசன் இருக்கும், லாஜிக் இருக்கும். அப்போ நம்ம மெமரி பவர், நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன், நம்மளோட மைண்ட் ஃபோக்கஸ், பிரெயின் ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பயிற்சி பண்ணணும். அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மெயினாக மெடிடேஷன் தான். மெயினாக லைக் தூங்குறதுக்கு முன்னாடி கூட நான் அது மாதிரி ஜெயிச்சிருவேன். லைக் அடுத்து மெயினாக அது மாதிரி ஒரு திங்கிங் ப்ராசஸ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் டாக் எப்பயும் பண்ணுவேன். அது மாதிரி இருக்குது. பட் மெயினாக லைக் செஸ் வந்து லைக் மோஸ்ட்லி மைண்டு தான். நீங்கள் ஒரு 8.5 மணி நேரம் கேம் விளையாண்டாலும் எல்லா டைமும் அலர்ட்டாக இருக்கிறது கஷ்டம். ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியா இருக்கும். லைக் 11 வருஷம் ஆடி இருக்கீங்கன்னா இந்த இடத்துலலாம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும், இந்த இடத்துலாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம், ஐடியா இருக்கும். பட் எல்லா டைமும் கான்சன்ட்ரேட் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட்டும் நல்லா சாப்பிடணும். ஏன்னா 8.5 மணி நேரம்ன்றது ரொம்ப கஷ்டமானது. ஓகே. இப்போ ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்க, உங்கள் கோச் ரமேஷ் சார் சொன்னீங்க. ரமேஷ் சார் கிட்ட எவ்வளோ வருஷமாக நீங்கள் கோச்சிங் எடுத்துக்கிறீங்க? ரமேஷ் சார்கிட்ட ஒரு 7 வருஷம் இருக்கும். 7 வருஷம். அவர் நிறைய பிளேயர்ஸை உருவாக்கிட்டு இருக்காரு, பெரிய பெரிய பிளேயர்ஸ்க்குலாம் வந்து கோச்சாக இருக்காரு. குகேஷாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து பிரக்யான், நிறைய பேருக்கு வந்து கோச்சிங் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வந்து நீங்கள் என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டீங்க? கேமை பற்றி என்னென்னலாம் சொல்லிக் கொடுப்பாரு? கிட்டத்தட்ட நான் செஸ்ஸில் முக்கால்வாசி கற்றுக்கிட்டது ரமேஷ் சார்கிட்ட தான். இல்லைனா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. இருக்க லைக் கால்குலேஷனாக இருக்கட்டும், ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷனலாக இருக்கும், எதாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஓகே. நீங்கள் குகேஷ், பிரக்யானந்தா கூடலாம் விளையாடிருக்கீங்களா? நான் பிரக்னானந்தோட லைக் இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி விளையாடிருக்கீங்க. ஸோ அவரோட கேம் பற்றி நீங்கள் கண்டிப்பாக ஸ்டடி பண்ணியிருப்பீங்க, குகேஷோட கேம் பற்றி ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. அவங்ககிட்டலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டீங்க?
பிரக்னானந்தா வந்து லைக் அவன் கால்குலேஷன் நல்லா பண்ணுவான், பட் ஸ்டில் அவன் வந்து பொசிஷன்லாம் அவன் சூஸ் பண்ணுறான். ஸோ அவன் ஸ்டைல் லைக் ரெண்டுமே நல்லா வருது, பட் ஒன்றை மட்டும் சூஸ் பண்ணிக்கிறான். ஸோ அது மாதிரி எல்லாத்துலேயும் பெட்டராக இருந்தால் பெட்டர். இவ்வளோ நேரம் நிறைய பிளேஸை பற்றி நம்ம பேசணும், ஆனால் ஒரு லெஜெண்டை பற்றி பேசாமல் இருந்தால் அது தப்பு. செஸ் லெஜெண்ட் விஸ்வநாதன் ஆனந்த் சாரை பற்றி சொல்லுங்கள். அவரை நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்களா? அவரோட விளையாடி இருக்கீங்களா? அவர்கிட்ட பேசியிருக்கீங்களா? அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்காரு, ஷேர் பண்ணியிருக்காரு? அவர் மீட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு ஜெர்மனியில் ஒரு வாட்டி எனக்கு பர்த்டே ஜஸ்ட்டு போய் ஹாய்ன்னு சொல்லிட்டு எனக்கு பர்த்டே அப்படின்னா சாக்லேட் கேட்டார். சாக்லேட் அப்போ கையில் இல்லை. சரி ஓகேன்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு மீட்டாக தான், பட் நிறைய தடவை பேசியிருக்கீங்க. கேம் விஷயமா உங்களுக்கு எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்காரு? என்னென்னலாம் சொல்லி கொடுத்துருக்காரு? நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்கிட்டீங்க அவர்கிட்ட? அவர்கிட்ட மெயினாக அவர் லைக் டாக்டிக்ஸ் பண்ணிட்டு பார்ப்பார். ஸோ அவர் கொஞ்சம் லைக் அலர்ட்டாக இருப்பார் எல்லா டயத்துலையும். இப்போயும் லைக் நிறையா யங் பிளேயர்ஸோட அவருக்கு டாக்டிக்கல் எபிலிட்டி நிறையா இருக்குது. ஸோ நிறைய கற்றுக்கிட்டேன். ஓகே, இப்போ கேமில் வந்து நம்ம வந்து பதட்டம் ஆகக்கூடாது. செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகக்கூடாது, பதட்டம் ஆகக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. இவ்வளோ விஷயம் இருக்குது. நமக்கு வந்து டெம்பரமெண்ட் தேவை, பொறுமையாக இருக்கணும், காமாக இருக்கணும், ப்ரெஷர் ஆகக்கூடாது. தப்பி தவறி கூட ஒரு தவறான ஒரு மூவில் வந்து நம்ம பண்ணோன்னா நம்ம கேம் கூட லாஸ் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க மேட்ச்சில்? ஒரு சின்ன செகண்ட் நம்ம கண் அசந்தா கூட கேம் போயிடும் அப்படின்னு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நேரத்துலலாம் எவ்வளோ விஜிலண்ட்டாக அவேர்னஸோடு இருப்பீங்க? மெயினாக ஒவ்வொரு மூவ் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் 2-3 தடவை செக் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா ஒரு தடவை செக் பண்ணிட்டு டக்குன்னு வச்சிட்டிங்கன்னா அது திருப்பி எடுக்க முடியாது. ஸோ ஒரு மொத்த கேம் கரெக்டாக ஆட்டு ஒரு மூவ் தப்பு பண்ணால் கூட நீங்கள் தோற்றுட்டு வந்துடுவீங்க. ஸோ அவ்வளோ பெரிய முக்கியமான கேம் செஸ். அப்போ நீங்கள் ஒரு வாட்டி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஏதோ ஒரு தவறான மூவ் பண்ணிட்டீங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பதட்டம் வந்துடும், ஒரு ப்ரெஷர் வந்துடும், கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் லோ ஆகும். அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி சேர்த்து என்கிட்ட சொல்லிப்பேன், லைக் நம்ம ஹியூமன்ஸ்னால எல்லாமும் கரெக்டாக வைக்க முடியாது. ஸோ நம்மளும் தப்பு பண்ண தான் செய்வோம். இந்த இடத்துல இந்த இடத்துல நான் தப்பு பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஒரு சிலர் வந்து நம்ம பார்க்குற மேட்ச் தோத்தாலும் அழுகுறாங்க, ஜெயிச்சாலும் சம்டைம்ஸ் ஆனந்த கண்ணீர் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நம்ம பண்ணுற தவறு வந்து தொடர்ந்து தவறாக போகும்போது நமக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் கம்மியாகுது. அது எப்படி உடைக்கிறது? நம்ம வந்து அதுவே நமக்கு ஒரு ப்ரெஷராகி நம்மளை வந்து தவறான முடிவு எடுக்கிறதுக்குள்ளான ஒரு பாதையை உருவாக்கிடுது இல்லை? ஸோ அதை எப்படி நம்ம உடைக்கிறது? மெயினாக நீங்கள் தோற்றதுக்கப்புறம் அந்த கேமை மெயினாக நான் ஸ்பெஷலாக நான் திருப்பி நான் கேம் பார்க்க மாட்டேன். யூஸ்வலாக என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கான்னு பார்ப்பாங்க. மெயினாக ஃபஸ்ட்டு அந்த டோர்னமெண்ட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ணலாம் தான் நான் பார்ப்பேன். ஏன்னா திருப்பி பார்க்க இன்னும் தோக்கணும்னு கவலை வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை மெயினாக அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே, சரி, ஓகே. இப்போ இந்த ஆப்போசிட் பிளேயர்ஸை பற்றி நம்ம பேசும்போது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பிளான் இருக்கும், ஒரு ஸ்ட்ராட்டஜியோட வருவாங்க. அந்த நேரத்தில் எப்படி அவங்க மூவ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்பான்டேனியஸாக பண்ணி ஆகணும். நீங்கள் என்ன தான் பிளான் பண்ணிட்டு வந்தாலும் ஆப்போசிட்டை விளையாடக்கூடிய பிளேயர் அவர் என்ன மூவ் பண்ணுறாரோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஸ்பான்டேனிட்டியோட நீங்கள் மூவ் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் அந்த நேரத்தில் எப்படி கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகிப்பீங்க? மெயினாக நீங்கள் ஆப்பரண்ட்டு என்னென்னு பெருசாக யோசிக்காமல் நீங்கள் எது கரெக்ட் மூவோ நீங்கள் அதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு லைக் மெயினாக ஒரு 40 மூவ் இருக்குன்னா 40 மூவ் நம்ம கரெக்டாக ஆடிட்டா அது வரைக்கும் கரெக்டானா ட்ரா ஆகும், இல்லைன்னா அது வந்து நம்ம வின் பண்ணி. ஏன் இந்த ப்ரெஷரை பற்றி டென்ஷனை பற்றி பேசுகிறேன்னா, வேர்ல்டு ஃபேமஸான பிளேயர் கால்சனே இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்தோம், குகேஷோட ஒரு மேட்ச் விளையாடி அவர் தோத்த உடனே அப்படியே பெஞ்சை வந்து தட்டினார். அதை நம்ம பார்த்தோம். ஸோ அவ்வளோ பெரிய பிளேயருக்கே வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ இங்கே எமோஷன் எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க? அது வந்து நமக்கு பாயிண்ட் கிடைச்சாலும் நல்ல சந்தோஷமாக இருக்கும், அது ஒரு எமோஷன் தான். பாயிண்ட்டை விட்டுக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு கான்ஃபிடன்ஸ் லோ ஆகும். ஸோ அது வந்து நம்ம வெளியில் காட்டக்கூடாது, எமோஷ்னலாக இந்த மாதிரி அவுட் பஸ்ட்டும் பண்ண முடியாது. ஸோ அந்த எமோஷனை பேலன்ஸ் பண்ணுறது மெயினாக நீங்கள் ஒவ்வொரு கேமையும் லைக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப லைக் ஒரு தடவை தப்பானா கூட லைக் ரொம்ப பயப்படுவீங்க, தோற்றுட்டோம்னா எல்லாம் போயிடுமோன்னு. ஸோ மெயினாக நான் செஸ் அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா சீரியஸ் தான், பட் நம்ம மனசுக்குள்ள அப்படி எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா தோத்தாலும் நான் கேம் சிரிச்சு தான் வருவேன், ஜெயிச்சாலும் சிரிச்சு தான், பெருசாக டிஃபரன்ஸ் தெரியாது. சரி, ஓகே. கால்சனோரெலாம் விளையாடுறீங்களா? ஆமாம், லைக் கத்தார் மாஸ்டர்ஸில் ஒரு தடவை வந்து வின்னிங்கை விஷ் பண்ணி ட்ரா ஆச்சு. வின் பண்ணிட்டீங்களா? இல்லை, ட்ரா ஆச்சு. ஓகே. ஸோ அடுத்து எப்போ அவரோடலாம் விளையாடுவீங்க ஃபியூச்சரில்? தெரியல, மேபி இந்த வேர்ல்ட் கப்பில் அவரோட ஆட சான்ஸ் இருக்குது. ஓகே. அவரோட கேமில் என்ன உங்களுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சது? அவரோட பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன? அவர் எப்பயுமே லைக் பொறுமையாக ஆடுவார். ஏன்னா லைக் எல்லாம் ட்ரா கொடுத்துட்டு போயிடுவாங்க, அந்த பொசிஷனே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆடி அவர் ஜெயிப்பார். பொறுமையாக ஆடுவார்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் தோத்தோட பெஞ்சை தட்டினார். அது ஏன்னா அவர் வின்னிங்கில் இருந்தார், ப்ளஸ் அவர் யூஸ்வலாக தோக்க மாட்டார். ஸோ அவர் திருப்பி ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் லைக் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் பேசியிருந்தாங்க, வேர்ல்ட் சாம்பியன் குகேஷ்க்கும் கால்சனுக்கு நடக்கும்போது ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருந்துச்சு, தோத்துட்டோமே அப்படின்னு அவருக்கு ரொம்ப கவலையாகி. சரி,
ஓகே. அதர் தென் செஸ், பிரனிஷ் உங்களோட ஹாபீஸ் பற்றி சொல்லுங்கள். இப்போது செஸ் பிளேயர்ஸ் வந்து ரொம்ப ரிசர்வ்டாக இருப்பாங்க, செஸ்ஸை தவிர வேறு எதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, ஒரு பரவலான ஒரு டாக் இருக்குது. நீங்கள் எப்படி சினிமாலாம் பார்க்குறது உண்டா? உங்களுக்கு பிடிச்ச சினிமா என்ன? இப்போ ரீசெண்டாக என்ன படம் பார்த்தீங்க? ஃபேவரட் ஆக்டர், ஆக்ட்ரஸ், இதுக்கெல்லாம் டைம் இருக்கா? நான் பெருசாக படம்லாம் பார்க்க மாட்டேன். லைக் நான் எனக்கு பிடிச்ச ஹாபிலாம் அதர் ஸ்போர்ட்ஸ், மெயினாக பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ் மாதிரி ஓடி ஆடி எல்லா ஸ்போர்ட்ஸும் எனக்கு பிடிக்கும். அப்போ உங்கள் ரிலாக்ஸேஷனுக்கு என்ன பண்ணுவீங்க? இப்போ வந்து இதுலேயே நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதுவும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் சர்வசாதாரணமாக இருந்துட்டு மேட்ச் விளையாட காமாக விளையாடுறதுக்கு ஏதாவது ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் பாட்டு கேட்பாங்க சிலர் வந்து காமெடி பார்ப்பாங்க, இல்லை ஏதாவது பசில்ஸ் விளையாடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் அந்த மாதிரி என்ன பண்ணுவீங்க? இல்லை, நான் மெயினாக லைக் ரிலாக்ஸ் ஆகணும்னா கேம் முடிச்சுட்டு வந்து ரிலாக்ஸ் ஆகிற காமெடி தான் பார்ப்பேன் நான். இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஹாபிஸ் இருக்குது. அதர் ஸ்போர்ட்ஸ் பற்றி சொன்னீங்க. இப்போ செஸ் பிளேயர்ஸ் அதர் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது அது ஒரு காரணமாக இருக்குமா? அது ரிலாக்ஸேஷனுக்காக விளையாடுறீங்களா இல்லை ஒரு ஃபிட்னஸ்க்காக விளையாடுறீங்களா? ரெண்டுமே கலந்து தான். இது ஒரு ரிலாக்ஸ்டாகவும் இருக்குது, ப்ளஸ் அதர் பிளேயர்ஸோடு விளையாடுவீங்க. ஸோ அதுவும் ஒரு லைக் உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவும் ஆவீங்க, ப்ளஸ் அதோட ஒரு என்ன சொல்கிறது, அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். அதில் வந்து நீங்கள் நிறையா கற்றுக்கலாம். செஸ்ஸில் டேரெக்டாக கற்றுக்காமல் பட் மைண்டில் ஒரு வித்தியாசமாக கற்றுக்கலாம். செஸ்ஸை தவிர வேறு எந்த ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்? மெயினாக டேபிள் டென்னிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு பெருசாக நகர தேவையில்லை. பட் ஆல்சோ பேட்மிண்டன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பேட்மிண்டன் நீங்கள் விளையாடிட்டு இருக்கீங்க. ஆனால் செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் செஸ்ஸுக்கும் ஃபிட்னஸ் வேணும்னு சொல்கிறாங்க. செஸ்ஸுக்கு ஃபிட்னஸ் அவசியமாக. செஸ் உட்காந்தே விளையாடுறோம், அதுக்கு மேபி மென்டல் ஃபிட்னஸ் தேவைப்படும். ஆனால் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தேவையா? ஆமாம், கண்டிப்பாக ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். ஏன்னா லைக் ஒரு 8 மணி நேரம் உட்கார்றதுக்கு வந்து உங்களுக்கு வந்து எனர்ஜி நிறையா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஏன்னா 8 மணி நேரமும் நீங்கள் எல்லா டைமும் அலர்ட்டாக இருக்கணும். ஸோ நிறைய எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் நிறைய கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நிறைய எனர்ஜி இருக்கும். நிறைய எனர்ஜி இருந்தால் நீங்கள் ஃபிட்னஸ் ஒர்க் அவுட்ஸ்க்கு என்ன பண்ணுறீங்க? நான் வந்து பெருசாக பண்ணுறதில்ல. பட் இது மாதிரி செஸ் டவுன் போகிற இடத்துலலாம் பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ் இது மாதிரி தான் ஆடிடுவேன். ஓகே. அதே போல் வந்து நீங்கள் வந்து உங்கள் சொந்த ஒரு காரைக்குடின்னு சொன்னீங்க. காரைக்குடி உணவுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான காரைக்குடி ரெஸ்டாரண்ட். காரைக்குடினாலே சாப்பாடெலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன? ஆனால் இப்போ வந்து நீங்கள் விருப்பப்பட்டாலும் சில சமயம் கேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி டோர்னமெண்ட் முன்னாடி உங்களை கண்ட்ரோல்டாக நீங்கள் வச்சுப்பீங்க. சம்டைம்ஸ் உங்களால் பிடிச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாமல் போகலாம். ஸோ காரைக்குடியில் வந்து நிறைய ஃபேமஸான சாப்பாடெலாம் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன? இந்த டோர்னமெண்ட் டைமில் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க? யூஸ்வலாக லைக் எனக்கு பிடிச்ச சாப்பாடு வந்து தோசை, பிரியாணி இது மாதிரி தான். பட் டோர்னமெண்ட் டயத்தில் வந்து இப்போ ஃபாரினில் இருக்கேன்னா நம்மளால் இங்கே இருக்கிறதெல்லாம் சாப்பிட முடியாது. ஸோ மேபி குக்கர் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு லைட்டாக சமைச்சு ரைஸ் பேஸ்ட் மாதிரி இருக்கும், அதை மிக்ஸ் பண்ணி சிப்ஸ் வச்சு சாப்பிட்டுப்போம். டோர்னமெண்ட்டுக்கு வெளிநாட்டுக்குலாம் நீங்கள் போகிறீங்க, வெளியூருக்குலாம் போகிறீங்கன்னா நீங்கள் மட்டும் தனியாக போவீங்களா இல்லை உங்களோட யார் வருவா? மெயினாக தனியாக தான் போவேன், இல்லைனா லைக் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போவேன். ஏன்னா பேரண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து அதுக்கு டபுள் செலவாகும். ஸோ அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். சரி, இந்த செலவெல்லாம் வந்து எப்படி நீங்கள் உங்கள் சொந்த செலவு செய்கிறீங்களா இல்லை உங்களுக்கு ஏதாவது ஸ்பான்சர் கிடைக்குதா? இந்த போயிட்டு வர செலவே நிறைய ஆகும்ல? ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சொந்த செலவு தான் பண்ணி ஆகணும். ஏன்னா அப்போ நிறைய ஸ்பான்சர் கிடைக்குது. இப்போ ஸ்பான்சரில் தான் இருக்கேன். ஸ்பான்சரில் தான் இருக்கேன். ஓகே. இப்போ நீங்கள் இந்த டோர்னமெண்ட்டு சென்னை சேலஞ்ச் தவிர 11 வருஷமாக நிறைய இன்டர்நேஷ்னல் போயிருப்பீங்க. இது வரைக்கும் எத்தனை இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் போயிருக்கீங்க அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்களேன்? நான் இன்டர்நேஷ்னல் கண்ட்ரி போனது ஒரு 16 கண்ட்ரிஸ் போயிருப்பேன். பட் டோர்னமெண்ட்ஸ் வந்து ஒரே கண்ட்ரிக்கு திருப்பி போனது ஒரு 70 போயிருப்பேன். ஓகே. இதில் ரில்டன் கப் ஒன்று இருக்குது. முக்கியமான ஒரு விஷயம், ஒரு பிளேயருக்கும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அந்த கிராண்ட் மாஸ்டர். நீங்கள் வந்து கிராண்ட் மாஸ்டராக வந்திருக்கீங்க. ஒரு செஸ் பிளேயருக்கு ஒரு முக்கியமான அங்கமே அந்த கிராண்ட் மாஸ்டர் பட்டம். அந்த கிராண்ட் மாஸ்டர் பட்டம் எப்போ வாங்கினீங்க? அது எப்படி கிடச்சிது? நிறைய குவாலிஃபிகேஷன் தாண்டி வந்திருப்பீங்களா? அந்த கிராண்ட் மாஸ்டர் பட்டம் எப்போ கிடச்சிது? நான் 2023 ஜான்வரியில் தான் எனக்கு கிடச்சிச்சு. நான் இதோட ஃபஸ்ட் நாம் வந்து 2020 டெல்லியிலே பண்ணிட்டேன். அப்போ நான் ஐஎம் கூட இல்லை. அப்போயே நான் கிராண்ட் மாஸ்டர் நாம்னு சொல்லிட்டு கிராண்ட் மாஸ்டரை விட ஒரு 100 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பென்ஃபார்ம் பண்ணால் அந்த நாம் கிடைக்கும். ஸோ அது மாதிரி 3 தடவை நாம் இருந்தால் நான் என்னால் ஜிஎம் ஆக முடியும். ஸோ ஐஎம் வந்து 2021 ஆனேன்னா ரஷ்யாவில் 3வது நாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்டர்நேஷனல் மாஸ்டர் ஆனேன். சரி, ஓகே. கிராண்ட் மாஸ்டர் ஆனோன்னு உங்களுக்கு எப்படி இந்த ஃபீலிங்? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பட் எனக்கு இன்னும் தெரியும் இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டெப் தான் அப்படின்னு. ஏன்னா ரமேஷ் ஆல்ரெடி சொல்லிகிட்டே இருக்காரு, இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் ஆக முடியாது, அதுக்கு மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீ கிராண்ட் மாஸ்டர் ஈஸியாக இல்லை. இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டிலேருந்து இந்தியாவிலேருந்து நிறைய கிராண்ட் மாஸ்டர் வராங்களா? அதுக்கு என்ன காரணம்? மெயினாக இப்போ குகேஷ் பிரக் வந்து ஆல்ரெடி இப்போ அவ்வளோ டாப் லெவலில் போக முடியும்னு ஆல்ரெடி காட்டிட்டாங்க. ப்ளஸ் ஆல்சோ எங்கள் வயசில் வந்து நாங்கள் ஆல்ரெடி போட்டியாக இருந்தோம். குகேஷ்லாம் ஏன் எடுத்தாங்க, குகேஷ், பிரணவ், இது மாதிரி நிறைய பேர் இருக்கோம். எல்லாருமே எங்கள் நேஷ்னல் சாம்பியன்ஷிப்லேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஓவரால் போகப்போ எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ நாங்களும் வந்துட்டுருக்கோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸில் விளையாடும் நிறைய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு வாட்டியும் ஒரு டோர்னமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் போன இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்லேயும் நேஷ்னல் எது ரொம்ப டஃப்பான டோர்னமெண்ட்டு, எது ரொம்ப ஈஸியான டோர்னமெண்ட், எதாவது ஞாபகம் இருக்கா? டஃப்பான டோர்னமெண்ட்னா இப்போ ரீசெண்டாக நான் விளையாண்ட யூஏயில் நடந்த ஃபுஜிரான ஒரு டோர்னமெண்ட். லைக் எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. லைக் எப்படி விளையாண்டாலும் உங்களுக்கு ஸ்ட்ராங் பிளேஸ் தான் வருவாங்க. ஸோ
ஓகே. இப்போ செஸ்னாலே வந்து கிராண்ட் மாஸ்டர் அந்த பட்டத்தை நீங்கள் வாங்கிட்டீங்க, அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். செஸ் பிளேயருக்கு கண்டிப்பாக அந்த அச்சீவ்மெண்ட் தேவைப்படும். ஜிஎம் அதே போல் ஐஎம்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்புறம் செஸ்ஸில் ஒரு அமைப்பு ஃபிடே, இதை பற்றி சொல்லுங்கள். ஃபிடேனா என்ன, ஐஎம்னா என்ன? ஃபிடே வந்து அதுக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் நேமில் வந்தது, ஃபெடரேஷன் இன்டர்நேஷ்னல்னு சொல்லிட்டு டெஸ் இசெக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஃப்ரெஞ்ச் பேரில் வந்தது. ஸோ அவங்க தான் மெயினாக அஃபிஷியல் டோர்னமெண்ட், வேர்ல்டு கப்பு, வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு, கேண்டிடேட்ஸ் இது மாதிரி மெயின் டோர்னமெண்ட்லாம் நடத்துவாங்க. மிச்ச டோர்னமெண்ட்ஸ்லாம் வந்து லைக் அவங்க இண்டிவிஜுவல் டோர்னமெண்ட் ஆர்கனைசேஷன் நடத்தலாம், பட் ஃபிடேல வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், அப்போ தான் ரேட்டட் ஆகும். அதில் தான் ஐஎம் நாம் ஜிஎம் நாம்லாம் பண்ண முடியும். இன்டர்நேஷ்னல் மாஸ்டர்ன்றது 3 நாம் தொட்டு 2400 ரேட்டிங்ஸ் இருந்தால் நீங்கள் ஐஎம் ஆகுங்க. ஓகே. இப்போ ஒவ்வொரு விளையாட்டுலேயும் வந்து ஒரு ரேங்கிங் இருக்கும், ஒரு பிளேயருக்குமே ஒரு ரேங்கிங் இருக்கும். இப்போ உங்களோட ரேங்கிங் என்ன? உலக அளவில் உங்களோட ரேங்கிங் என்ன? இந்திய அளவில் உங்களோட ரேங்கிங் என்ன? உலகளவில் லைக் ஆல் ஏஜில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 97 இருப்பேன்னா, என் வயசில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் படி 8th, ஜூனியர்ஸில் நான் 8th இருக்கேன். இந்தியா லெவலில் நான் ஒரு 8. இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங், ஸோ இந்தியாலேயும் ஒரு 8 இருப்பேன். சரி, ஓகே. இப்போ இந்த ரேங்கிங் ரேட்டிங்ஸ் எல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. அது தாண்டி குவாலிஃபிகேஷன்ஸு, க்ரைட்டீரியாஸ், இது எல்லாமே இருக்குது. இப்போது உங்களை மாதிரி இப்போ பாய்ஸ் எல்லாருமே கேர்ள்ஸும் நிறைய பேர் வர்றாங்க, வைஷாலி வராங்க. இப்போது கேர்ள்ஸில் செஸ் எப்படி நிறைய பேர் உள்ளே வராங்களா எப்படி? கேர்ள்ஸில் இப்போ கூட வைஷாலக்கா கூட இப்போ டோர்னமெண்ட் ஆடிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த டோர்னமெண்ட் ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ஒரு லீடிங்கில் தான் இருக்காங்க. ஏன்னா போன வருஷமும் அவங்க இந்த டோர்னமெண்ட் ஜெயிச்சாங்க. அது ஜெயிச்சு தான் கேண்டிடேட்ஸ் ஆகி வேர்ல்டு இதுக்கு போனாங்க. ஸோ இப்போ திவ்யா தேஷ்முக்னு இன்னொன்று பிளேயரும் லைக் டாப்பில் வந்து இப்போ உமன் வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஓகே, நிறைய பேர் வராங்க. சமீபத்தில் செஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு நிறைய பேர் இந்த விளையாட்டில் வராங்க. 2022 அந்த டைமில் செஸ் ஒலிம்பியாடு ஒரு டோர்னமெண்ட் இங்கே தமிழ்நாட்டில் நடத்துனாங்க. உலகமே திரும்பி பார்த்துச்சு. அதுக்கப்புறம் செஸ் விளையாட்டில் நிறைய சாம்பியன்ஸ் உருவாகிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளாக உங்களை மாதிரி நீங்கள், குகேஷ், பிரக்யானா, நிறைய பேர் இருக்காங்க. செஸ் விளையாட்டுக்கு வந்து இந்தியாவும் தமிழ்நாடும் ஒரு சிறந்த ஒரு ஐகான் அப்படின்னே சொல்லலாம். இப்போ அடுத்தடுத்து உங்களோட பிளான் என்ன? என்னென்ன டோர்னமெண்ட்டுக்கு நீங்கள் வந்து போக போகிறீங்க? இப்போ நான் அடுத்து இன்னொரு 3 நாளில் செர்பியன் லீக் ஆட போகிறேன். அதுக்கடுத்து மெயினாக ப்ரிப்ரேஷன் தான். இன்னொரு 15 நாள் 20 நாள் டோர்னமெண்ட்ஸ் ஆடாமல் லைக் வேர்ல்டு கப்புக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த டோர்னமெண்ட் போய் டைட்டில் எடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு இது வரைக்கும் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்களோ, நீங்கள் யாருக்கெல்லாம் தேங்க் பண்ணுவோம்? யாருக்கு தேங்க் பண்ணுவீங்க சப்போர்ட் பண்ணவங்களுக்கு? மெயினாக ரமேஷ் சார், ஆர்த்தி மேம்க்கு தேங்க் பண்ணுவேன். பேரண்ட்ஸு, பட் ஆல்சோ பிரதரும் சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு கம்பெனி கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிடுவேன். இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் உங்களை மாதிரி வரணும், செஸ்ஸில் வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மெயினாக ஸ்டார்டிங்கில் மேபி நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள், நீங்களாக கொஞ்சம் பணம் போட்டு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஓரளவுக்கு கொஞ்சம் டாப்பில் போயிட்டிங்கனாலே உங்களுக்கு லைக் மோஸ்ட்லி ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் போக போக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நெவர் கிவ் அப் அப்படின்னு. ஓகே, ரொம்ப நன்றி உங்கள் நேரத்தை ஒதுக்குனதுக்கு. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிங்க. குறிப்பாக செஸ் விளையாட்டை பற்றி, உங்களோட கெரியரை பற்றி, உங்களோட ஜேர்னியை பற்றி, இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி, டாக்டிக்ஸை பற்றி, பிளானிங்கை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. இன்னும் நீங்கள் அடுத்தடுத்து என்னென்ன டோர்னமெண்ட்லாம் போகிறீங்களோ அத்தனைத்துலேயும் ஜெயிக்கணும். அதுக்கு வந்து டிடி தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுக்களம் நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா செஸ் பிளேயர் பிரனீஷ் அவர்களை வந்து சந்தித்தோம். கிராண்ட் மாஸ்டர் பிரனீஷ். கிராண்ட் மாஸ்டர்ன்ற ஒரு பட்டம் வந்து ஒரு பெரிய பட்டம் செஸ்ஸில் அதை வாங்கியிருக்கிறாரு. இப்போ சமீபத்தில் ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து சென்னையில் வந்து சேலஞ்சர் டோர்னமெண்ட் வந்து நடந்தது. அதில் இவர் தான் சாம்பியன். நிறைய நேஷ்னல் பிளேயர்ஸ் வந்தாலும் நம்ம தமிழகத்தை சேர்ந்த, காரைக்குடியை சேர்ந்த பிரனீஷ் அவர்கள் தான் சாம்பியனாக வந்தார். அவருடைய பயணத்தை நம்ம கேட்டு தெரிஞ்சிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். மீண்டும் விளையாட்டுக்களம் நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் வேறு ஒரு விளையாட்டு வீரரோடு நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.